ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஆப் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட்றது வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவீங்க. ஒரு கால் பண்ணுறதுக்கு காண்டாக்ட்டு அது உள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் உங்கள் சேவ் பண்ண நம்பர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணுவீங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணி அனுப்புவீங்க. இந்த 2 வேலையும் உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்குறது தான் உங்களோட கூகுள் அசிஸ்டண்ட்டு. அந்த ஆப்போடைய ஐக்கான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்ல போகிறேன். பார்க்கலாம் வாங்க. கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு விண்டோ வந்து இந்த மாதிரி தான் வரும். அதாவது இதில் ஒரு மெசேஜ் ஒன்று காமிக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ண முடியாது. ரொம்ப செக்யூர்டாக வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது கூகுளோடைய அசிஸ்டண்ட். இது நம்ம என்ன கேட்குறோமோ அது வந்து கரெக்டாக நம்மளுக்கு டேரெக்டாகவே கொடுத்துரும். அது சிம்பிளாக இப்போ வந்து இந்த மைக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெகக்னைஸ் ஆகும். நீங்கள் வந்து என்ன பேசுகிறீங்களோ அதுதான் வரும். அதாவது ஒரு கால் பண்ணனாலும் நீங்கள் வந்து இந்த இடத்துல கால் ப்ளஸ், அதாவது உங்கள் ஃப்ரெண்டு பேர் வந்து ரஞ்சித்து இல்லை கார்த்திக். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு கால் கார்த்திக் அப்படின்னு கொடுத்தேன்னா உங்கள் காண்டாக்டில் சேவ் ஆகிருந்ததுன்னா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கால் போக ஆரம்பிச்சிடும். சம்திங் அவங்க சிங்கிள் சிம் யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கால் போக ஆரம்பிக்கும். இதே டபுள் சிம் யூஸ் பண்ணால் கால் போகாது. எந்த சிம்மில் கால் பண்ணணும் அப்படின்றத உங்கள்கிட்ட வந்து ஒரு இன்டிமேஷன் கேட்கும். அது வந்து இதில் ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து மெசேஜ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு என்ன கமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதான் நான் கார்த்திக்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கால் கார்த்திக்னு, அதுவே நீங்கள் கார்த்திக் மெசேஜ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். கார்த்திக்கு மெசேஜ் பண்ணணுமா இல்லை எஸ்எம்எஸ் பண்ணணுமா இல்லை அதாவது டெலகிராம் நான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த கூகுள் வாய்ஸே உங்களை கேட்கும். நீங்கள் வந்து என்ன எது வேணுமோ எஸ்எம்எஸ்ன்னு சும்மா சொன்னாலே போதும், எஸ்எம்எஸ்க்குள்ளே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணி அதுவே சென்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து புது அப்டேட் தான் கூகுள் அசிஸ்டன்ட்றது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆப்பையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.